படிச்சாதான் இந்த உலகத்தையே நல்ல விதமா கொண்டு வர முடியும், பாறையே உயர்த்திட முடியும். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். பாரதி பாடினாரு, பள்ளி தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அன்னைக்கு பாடுறச்சே பள்ளி தலம் அனைத்தும் கோவில்னாரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் பேசுவோம், கோவிலுக்குள்ள நுழையறச்சு நம்ம இந்த இடத்துல அமைதியா இறைவனை வேண்டணும்ன்ற பயபக்தி இருக்கும். அந்த மாதிரி தாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரச்சு பயபக்தியோட ஆசிரியர் சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு உணர்வு அங்க வருது. அங்க பாக்கறச்சு ஆசிரியர் தான் இறைவன் என்ற உணர்வை படிக்கிற காலத்துல புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆசிரியரால தான் இருக்கும் அப்படின்றத உணர்வாங்க. ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர்ல பிறந்த திருமதி ராஜம் கோவிந்தராஜன் அப்படின்ற ஒரு ஆசிரியை. அவங்க திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமதி குன்னம் அப்படின்ற இடத்துல வேலைக்கு போறச்சு அவங்க கிறிஸ்டின் மேல்நிலை பள்ளியில படிச்ச ஒரு மிராசுதார் பரம்பரை. அவங்களுக்கு முதல்ல போய் பார்க்கறச்சு அந்த இடத்துல சுத்தத்தை காணும், ஒழுங்க காணும், படிப்பையும் காணும். அப்ப அவங்க நினைச்சாங்களாம், நான் ஜென்மம் எடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா அதுதான் சிறந்ததுன்னு. ஆக அந்த காலத்துல 2 வகுப்புக்கு ஒரு டீச்சர் தான். அதனால டீச்சரால ஸ்கூல்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியல. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சொல்லி கொடுத்து ஒழுங்கா இருந்தா பரிசு, சுத்தமா இருந்தா பரிசு, பள்ளிக்கூடத்துல படிச்சா பரிசுன்னு பரிசு கொடுக்கிற எண்ணிக்கை அதிகமா போச்சான். ஆனா அவங்க கவலையே படலையாம். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாராம், அம்மா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு நீங்க தாமா காரணம், உங்களால தான் நான் நல்லா இருக்கேன்னாராம். அவர் யாரு தெரியுங்களா? டிஎஸ்பி மிஸ்டர் நடராஜன். அன்னைக்கு அவங்க நினைச்சாங்களாம், வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமாக வாழ்ந்ததாக நிறைவு கொள்ளுகிறேன், தம்மிலும் தம்மக்கள் கேண்மை என்ற நிலையில எங்களை பொறுத்த வரைக்கும் ஏனியா தோணியா இருந்தாலும் எங்க பசங்க எங்ககிட்ட படிச்சவங்க கலெக்டரா இருக்காங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க, வங்கி அதிகாரியா இருக்காங்க, ராணுவத்தில் இருக்காங்கன்னு சொல்றச்சு தலை நிமிர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே நிலை ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. அந்த பெருமிதத்தை கொடுத்து நல்லதொரு மாணாக்கரை உருவாக்கக்கூடிய திறமையும் எங்கள் இடத்திலே உண்டு. எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, நலாவா அம்மா தான் காட்டினாங்க. அம்மா ஒரு 2 வயசுல டெல்லி காய்ச்சல் போனேன், தாஜ்மஹாலை காட்டினேன், செங்கோட்டையை காட்டினேன், போகாதன்னு சொன்னா இந்த பொண்ணு டெல்லி டூருக்கு போகாம இருந்துருமா? அம்மா விவரம் தெரியாத நேரத்துல போய் அழிச்சுன்னு போயிட்டு சொல்றீங்க. நான் இன்னைக்கு போனாதான் தாஜ்மஹாலோட சிறப்பு என்ன, செங்கோட்டையோட முக்கியத்துவம் என்ன, அதோட அழகு என்னன்னு புரியுற வயசுல தான். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வயசை நாங்க தாங்க அனுபவிச்சு அவங்களுக்கு சொல்லி தரோம். அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, தொட்டிலே தாலாட்டி தூங்க வைப்பாள் அம்மா. அதுல ஒரு வரி வரும், சிங்காரமாய் அலங்கரித்து கண்ணில் என்பாள் சித்தி, சிரிக்க வைத்து அழகு பாப்பாள் எந்த நறுமை அத்தை, வாடி எந்த மருமகளே என்றழைப்பாள் மாமி, வகை வகையாய் பல கதைகள் சொல்லி தருவர் தாத்தா. இது நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்ச பாட்டு உண்மையிலேயே. ஆக உறவு முறைகளை கூட பாட்டோட சொல்லி தரச்ச ஓஹோ கூட்டு வாழ்க்கை தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். வாசிப்பது குழல், மீட்டுவது யார், பயில்வது பண்பாடு, வாழ்வது கூட்டு வாழ்க்கைன்னு சொல்றச்சே பயிலனும் பண்பாடு யாரும் வரலாறு மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. வாசிச்சா குழல், மீட்டுறது தான் யாடு. நீ பாடத்தை படிக்கிறதோட பண்பாடையும் கத்துக்கோ. வாழறதுன்றது ஒரு கூட்டு வாழ்க்கை தேவை. அன்னைக்கே சின்ன பசங்களுடைய மனசுல பதிய வச்சதுனால தான் இன்னைக்கு எல்லார் இடத்துலயும் ஓரளவு நாடு முன்னேறி இருக்கிறதுனால. அதனால நிச்சயமா சொல்லுவேன், இந்த உறவு மேம்பாட்டிற்கு இணையானது எதுவுமே இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதற்கு இலக்கணம் யாருன்னா, செஸ் விளையாட்டு போட்டியில சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு பாத்தீங்களா, விஸ்வநாத ஆனந்த் அவர்களுடைய தாய். அது மட்டும் இல்லங்க, ஒரு ஸ்கூல்ல தப்பு பண்ணா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, போடா நீ எதுக்குமே லாக்கி இல்ல, மாடு மேய்க்கிறதுக்கும் லாக்கி இல்ல, போயிட்டு முதல்ல உங்க அப்பா அம்மா கூட்டுவான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு 5 மார்க் எடுத்துட்டு போய் உங்க அம்மாண்ட கொடுத்தா கூட, நான் உன்னை ஸ்கூல்ல தானே சேர்த்தேன், அவங்க ஏன் 5 மார்க் போட்டிருக்காங்க, உங்க டீச்சரை போய் கூட்டுவான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லப்பா நீ படி, இந்த முறையாவது இன்னும் ஒரு 30 மார்க் கூட சேர்த்து எடுத்திருப்பான்னு தன்னம்பிக்கை ஊட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க பெற்றோர். பெற்றோர் பிள்ளை உறவு அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. 10 மாசம் கருவறையிலே சுமந்த தாய்க்கு வீட்டுல ஒரு அறை கூட இல்லை. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளை உறவு எப்படி இருக்கு, பெற்றோர் பிள்ளை உறவு சிறந்ததுன்னு பேசிட்டு வந்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்த மேடையில பேசிட்டு இருந்தான், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயே வாழ்க தாயே வாழ்கன்னு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தான்.
பக்கத்துல 2 பிச்சைக்காரமா உட்கார்ந்து இருந்துச்சு. அதுல ஒரு அம்மா சொல்லுச்சு, என்னம்மா தங்கமா பேசுது இந்த புள்ள, இத மாதிரி ஒரு புள்ள எனக்கு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னுச்சு. பக்கத்துல இன்னொரு பிச்சைக்காரமா சொல்லுச்சு, பேசாதடி வாய மூடு, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கானே அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் என் புள்ள. இன்னைக்கு பெத்த புள்ள அம்மாவை தூக்கி போட்டு அப்பாவை தூக்கி போட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து தாயின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம்னு நாடு போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பெற்றோர் பிள்ளை உறவுன்னு சரின்னு பேசிட்டு இருக்காங்க. யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க?